Welcome back to my channel. Current video recording time 12 o'clock 36 minutes ஆகுது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மே மந்த் வரலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் போட்டிருந்தேன். இப்போ மேலேருந்து அன்டில் ஜூன் வரலும் அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ கன்சோலில் போயிட்டு செக்மெண்ட்டு நம்ம பண்ணுறது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் F&O, டேட் ரேஞ்சு 7th மேலேருந்து 6th ஜூன் வரலாம். பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிலீஸ்டு ப்ராஃபிட்டு பார்த்தீங்கன்னா 27,740. அதோட சார்ஜஸ்ஸு 17,290. ஓவரால் நெட்டு ரிலீஸ்டு ப்ராஃபிட்டு 10,440. இது வந்து நம்ம லாஸ்ட் மந்த்து பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஓவரால் லாஸ்ட் மந்த் நம்ம பண்ணது மே 7th அன்டில் ஜூன் 6th வரலாம் நம்ம பண்ண ப்ராஃபிட் வந்து 10,440, இன்க்ளூடிங் எல்லா கமிஷன் டாக்ஸஸ் எல்லாம் போக நெட் ப்ராஃபிட்டு நமக்கு கையில் கிடச்சது 10,440. இது போன ப்ரீவியஸ் மந்த்தை விட நமக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, சில டைமில் வந்து ட்ரேட் பண்ண முடியல, லாஸஸும் வந்தது இன்பிட்வீனில். ஆல்டர்னேட்டிவ் ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம் until now. ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும் ஃபர்தர். நம்மளோட கேபிட்டல் மார்ஜின் 1,65,000 இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுற மார்ஜினை, ட்ரேடிங் மார்ஜினை 60,000லேருந்து 80,000க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான், அந்த கேபிட்டல் மார்ஜினை வச்சு தான் நம்ம இந்த ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ஆவரேஜாக யூட்டிலைஸ் பண்ண கேபிட்டல் மேக்ஸிமம் 80 ரேஞ்சுன்னு வச்சாலும் நம்ம இந்த மாதம் நம்ம பண்ண இந்த ப்ராஃபிட்டு 80,000 கேபிட்டல் நம்ம கால்குலேட் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு 13% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இன்க்ளூடிங் டேக்ஸஸ்லாம் போக. ஸோ இனி ஃபர்தர் ட்ரேட் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணினேன். வாட் எவர் மிஸ்டேக் நம்ம ப்ரீவியஸ் மந்தில் பண்ணியிருக்கோமோ அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாமல் ஓவர் ட்ரேடை வந்து கண்ட்ரோல் பண்ணி, எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணி இனி ஃபர்தர் நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அனதர் ரீசன், எலெக்ஷன் பேஸ் பண்ணி மார்க்கெட் மோர் வொலாட்டிலிட்டி இருந்தது. ஸோ அதில் ட்ரேட் பண்ணியிருந்தது நமக்கு சில டைமில் லாஸ் வந்திருக்கு. ஸோ எனிவே ஃபைனல் கன்க்ளூஷன், நம்மளோட ட்ரேட் வந்து அன்டில் நவ் 7th மந்த் வரலும் நம்ம பார்த்தாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும், ப்ராஃபிட் ஜோனில் தான் 7th மந்த் ட்ரேட் வரலும் நம்ம இருக்கோம். இனி ஃபர்தர் ட்ரேடு நம்ம ட்ரேடிங் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணி ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உள்ள பாசிபிலிட்டிஸை வந்து நம்ம பண்ணலாம். மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வந்து பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சவால் தான். அது வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸு, ட்ரேடிங்கில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க தான் அந்த ப்ராஃபிட்டுங்கிறது கண்டினியூஸ் ப்ராஃபிட் பண்ண முடியும். எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணனு மெயினு. எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணி ஓவர் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணாலே நம்மளோட டாக்ஸஸ்ஸு அண்டு கமிஷன் வந்து மேக்ஸிமம் குறைஞ்சிரும். அதே மாதிரி நமக்கு ஒரு நாள் ட்ரேடு ப்ராஃபிட்டில் வந்திருக்கு அப்படின்னா அது ரீசனபிள் ப்ராஃபிட்னா ஃபர்தர் ட்ரேடு நம்ம கண்டினியூ பண்ணாமல் அன்றைக்கி உள்ள ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரேடில் நம்மளோட ப்ராஃபிட்டு எய்ம் என்னவோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டினியூஸு ஓவர் ட்ரேட் பண்ணுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது.